நடனமாடிய ஆட்டுக்குட்டியும் ஓநாயும். ஒரு காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சான். அது எப்போவும் தன்னோட அம்மாவோடையும் தங்களோட ஆட்டு மந்தையோடையும் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே போய் இரையை தேடி சாப்பிடுமா. சாயந்தரம் ஆனதும் தன் மந்தையோடையவே திரும்ப வீட்டுக்கு வந்துடுமா அந்த ஆட்டுக்குட்டி. ஒரு நாள் அதே மாதிரி காட்டுக்குள்ளே இறை திட போன அந்த ஆட்டுக்குட்டி ரொம்பவே பசிச்சதுனால தனக்கு வேண்டிய இலைதலைகளை சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். அப்படி சுவாரஸ்யமாக சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஆட்டுக்குட்டி தன்னோட அம்மாவையும் தன்னோட ஆட்டுக்கூட்டத்தையுமே மறந்துருச்சான். சாயந்தரம் ஆனதுனால அந்த ஆட்டுக்கூட்டம் தங்களோட கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் இது தெரியாமல் அந்த ஆட்டுக்குட்டி தன்னோட சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அங்கே ஒரு ஓநாய் வந்துச்சு. அதை பார்த்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சான். கொஞ்சம் தைரியத்தோடு இருக்க அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு யோசனை வந்துச்சான். உடனே அந்த ஓநாய்கிட்ட கேட்டுச்சான், ஐயா, நீங்கள் எப்படி என்ன சாப்பிட போகிறீங்க? எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்குது, அதை மட்டும் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிச்சான் அந்த ஆட்டுக்குட்டி. உடனே அந்த ஓநாயும் உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த ஆட்டுக்குட்டி சொல்லிச்சான், எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்குது, நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த ஓநாய் பாட்டு பாட ஆரம்பித்ததும் அந்த சத்தம் கேட்டு அந்த ஆட்டுக்குட்டியை சேர்ந்த ஒரு வேட்டை நாய்க்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் கேட்ட வேட்டை நாய் அந்த ஓநாய் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்துருச்சு. வேட்டை நாயால் பார்த்ததும் அந்த ஓநாய் அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுச்சு. அங்கே வந்த ஆட்டுக்குட்டியோட அம்மா நடந்த எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டுக்குட்டியோட புத்திசாலித்தனத்தை ரொம்பவே பாராட்டுச்சான்.